வந்து பாராளுமன்ற தேர்தல் அறிவிச்சிருக்காங்க. தேர்தல் தேதி தெரியுமாண்ணா? தேதி அடுத்த மாதம் அறிவிச்சிருக்காங்க. அடுத்த மாதம் அன்றைக்கி வந்து ஏப்ரல் 19. ஏற்கனவே 5 வருஷம் நம்ம பகுதியில் எம்பியாக இருந்திருக்காங்க. அவங்க பேர் தெரியுமாண்ணா? ஏன்னா 5 வருஷம் இந்த பகுதியில் தஞ்சை பாராளுமன்ற தொகுதியில் ஒருத்தர் எம்பியாக இருந்திருக்காங்க. அவங்க பேர் தெரியுமான்னு தெரியாதுங்களா? நம்ம நாட்டோட பிரதமர் பேர் தெரியுமா? பேர் என்னண்ணா? நரேந்திர மோடி. நம்ம உள்ளூரில் இருக்க எம்பி பேர் தெரியாதா? தெரியாதா? உங்கள் பேருண்ணா? என் பேர் பாலகிருஷ்ணன். ஆனால் ஏற்கனவே நம்ம 5 வருஷமாக நம்ம பாராளுமன்ற எம்பியாக இருந்திருக்காங்களா? அவங்க பேர் தெரியுமா? சார் எஸ்எஸ் பழனிமாணிக்கம் சார். நம்ம தொகுதிக்கு எதுவும் செஞ்சுருக்காங்களா? தொகுதிக்கு ஏதோ அவர் ஓரளவு செஞ்சுருக்காரு சார். ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்களேன். ஏதாச்சும் ஒன்று அந்த நான் அதிகமாக ஊரில் இல்லை சார், வெளிநாட்டில் இருந்தேன், அதனால் எனக்கு அந்த அளவுக்கு தெரியல. சரிண்ணா. உங்கள் பேருண்ணா? என் பேர் ஜி ரவிச்சந்திரன். சரிண்ணா. அடுத்த மாதம் நம்ம பாராளுமன்றத்துக்கு மத்தியில் தேர்தல் நடக்க போது நம்ம நாட்டோடைய பிரதமர் பேர் தெரியுமா? பேர் என்ன மாட்டி? நம்ம நாட்டோட பிரதமர் பேர் தெரியாது. சரி, நம்ம ஊரில் 5 வருஷமாக எம்பியாக இருந்திருக்காங்கல்ல, அவர் பேர் தெரியுமா? தெரியாது. சரி, எம்பி எங்கேயும் பார்த்துருக்கீங்களா? எம்ஜிஆர் கிடையாது, நம்ம ஊர் பகுதி எம்பி பேர் என்ன? நெய்வேலியா? இல்லைம்மா, தஞ்சையில் ஒருத்தர் நம்மளுக்கு எம்பியாக இருக்கார், அதெல்லாம் தெரியாதா? சரி, உங்கள் பேருமா? இப்போ நம்ம ஊரில் எம்பியாக ஒருத்தர் இருக்காருல்ல, அவங்க பேர் என்ன? எஸ்எஸ் பழனிமாணிக்கம். நம்ம எம்பி ஏதாச்சும் செஞ்சுருக்காருண்ணா நம்ம பகுதிகளுக்கு? எஸ்எஸ் நிறைய செஞ்சுருக்காரு. என்னென்ன செஞ்சுருக்காரு? ரோடு போட்டிருக்காரு, லைட் வச்சு கொடுத்துருக்காரு. எதுனா காலேஜ் காலேஜ் எங்கண்ணா கட்டியிருக்காரு? ராஜாமடம் இன்ஜினியரிங் காலேஜ். சரி. இது நிழல் கூடை, தொகுதி வாரியாக நடுவில் நிழல் கூடை கொடுத்துருக்காரு. சரிண்ணா. படிப்பவருக்கு கல்வி கடன் கொடுத்துருக்காரு. சரிண்ணா. மருத்துவ காப்பீடு திட்டம் உதவி பண்ணியிருக்காரு. சரிண்ணா. உங்கள் பேருண்ணா? என் பேர் செல்வநாயகம், மாவட்ட பிரதிநிதி. அடுத்த மாதம் வந்து தேர்தல் அறிவிச்சிருக்காங்க பாராளுமன்றத்துக்கு. பாராளுமன்றம்னா தெரியும் தானே? பாராளுமன்ற தேர்தல்னா எதுக்கு நடக்கிறது? கட்சிக்கு தான். அது பாராளுமன்றம்னா நம்ம நாடு ஃபுல்லாக நடக்கிறது, தெரியும் தானே? பிரதமரை தேர்ந்தெடுக்கிறது. நம்ம நாட்டோடைய பிரதமர் பேர் தெரியுமாப்பா? பிரதமர் பேர் தெரியாதா? தெரியாதா பிரதமர் பேர்? பாராளுமன்றத்துக்கு ஒருத்தங்க உறுப்பினராக 5 வருஷம் இருந்திருக்காங்க தொடர்ந்து, அவங்க பேர் தெரியுமாப்பா? தெரியாது. நம்ம இப்போ அடுத்த மாதம் நம்ம தேர்தல் வருது பாராளுமன்றத்துக்கு. நம்ம நாட்டோட பிரதமரோட பேர் தெரியுமாண்ணா? பிரதமர் பேரா மோடி. இந்த பகுதியில் எம்பியாக 5 வருஷமாக இருக்காங்க தொடர்ந்து, அவரோட பேர் தெரியுமாண்ணா? தெரியாது. எம்பி பேர் தெரியாதுங்களா? நம்ம தஞ்சாவூர்லேருந்து இருக்காங்களே, எம்பி பேர் யாருன்னு தெரியாது? ஆள் தெரியாதுங்களா? ஏன்னா நாட்டோட பிரதமர் தெரியுது, நம்ம ஊரில் இருக்க எம்பி பேர் தெரியாதுங்களா? உங்கள் பேர் என்ன? இப்போ நரேந்திர மோடி ஆட்சி எப்படி இருக்குது? பரவாயில்ல, நன்றி. அடுத்த மாதம் நம்ம பாராளுமன்றத்துக்கு தேர்தல் வருது. நம்ம நாட்டோடைய பிரதமர் பேர் தெரியுமாண்ணா? மோடி. நம்ம ஊரில் எம்பியாக ஒருத்தங்க இருக்காங்களே, நம்ம தஞ்சை பாராளுமன்றத்துக்கு பேர் தெரியுமாண்ணா? தெரியாதுங்களா? என்னண்ணா உங்கள் பேருண்ணா? சரி, மத்தியில் இருக்க அரசாங்கம் எப்படின்னா இருக்குது? செயல்பாடெலாம் எப்படி இருக்குது? நம்ம மோடி அரசாங்கம் செயல்பாடு எப்படி இருக்குது? பாராளுமன்றத்துக்கு தேர்தல் வருதுங்களா? இப்போ நம்ம நாட்டோடைய பிரதமர் யாருன்னு தெரியுங்களா? அது கணிக்க முடியாது. இல்லை, ஏற்கனவே இருக்காங்களா பிரதமர், அவர் யாருன்னு தெரியுங்களா? ஏற்கனவே இருக்கார் நரேந்திர மோடி ஐயா. சரி, நம்ம தஞ்சை பாராளுமன்றத்துக்கு எம்பி ஒருத்தர் இருக்கார், அவரோட பேர் தெரியுமா? இல்லை, நம்ம இதுக்கு 5 வருஷமாக எம்பி ஒருத்தர் இருக்காங்க தஞ்சை பாராளுமன்றத்துக்கு, அவர் பேர் தெரியுமா? அவர் பேர் தெரியல எனக்கு. நம்ம பாராளுமன்ற தேர்தல் வருது. நம்ம நாட்டுடைய இப்படி வாங்கினா கொஞ்சம் பார்த்துருவாங்க. இப்போ நம்ம நாட்டுடைய பிரதமர் பேர் தெரியுமாண்ணா? நாட்டுடைய பிரதமர் பேர்னா யாரை சொல்கிறது எனக்கு புரியல. இல்லைங்க, ஏற்கனவே பிரதமராக இருந்திருக்காங்கல்ல, அவங்க பேர் நரேந்திர மோடி. இப்போ நம்ம தஞ்சை பாராளுமன்றத்துக்கு எம்பி ஒருத்தர் இருக்கார், அவர் பேர் தெரியுமா? நம்ம பகுதி எம்பிங்கண்ணா, தஞ்சாவூர் எம்பி பேர் தெரியாதா? அவர் பார்த்துருக்கீங்களா? பார்த்தது அண்ணா. நம்ம நாட்டுடைய பிரதமர் யாருண்ணா? இப்போ இருக்காங்கள எஸ்எஸ் பழனிமாணிக்கம். நம்ம நாட்டுடைய பிரதமர் மோடி. அடுத்த மாதம் நம்ம எம்பிக்கு தேர்தல் நடக்குது மத்திக்கு. நம்ம நாட்டுடைய பிரதமர் பேர் தெரியுமாண்ணா? நம்ம நாட்டுக்கு ஒருத்தர் பிரதமராக இருக்காங்களா டெல்லியில், அவங்க பேர் தெரியுமா? நம்ம நாட்டுக்கு பிரதமராக டெல்லியில் இருக்காங்கல்ல பிரதமர்னு, அவங்க பேர் தெரியும். இப்போ நம்ம பகுதிக்கு ஒருத்தர்
டெல்லிக்கு உறுப்பினராக இருக்கார் எம்பியா, அவர் பேர் தெரியுமா? அதெல்லாம் தெரியாது எங்களுக்கு. அதெல்லாம் தெரியாதம்மா. ஓட்டு போடுவீங்க தானே? எங்கே தேர்தல் வந்தால் ஓட்டு போடுவீங்க தானே? தேவைன்னா அங்கே கரம்பக்குடி எனக்கு ஊர். இப்போ அடுத்தது மத்தியில் தேர்தல் வருது. நம்ம நாட்டுடைய பிரதமராக யார் இருக்காங்கன்னு தெரியுமா? பிரதமர் யாருன்னு நீங்கள் சொன்னா தானே தெரியும். எங்களுக்கு எப்படி தன்னாவலையாக தெரியும்? நாங்கள் என்ன படிச்சிருக்கிறோமா என்ன? இல்லைம்மா, கிட்டத்தட்ட 10 வருஷமாக ஒருத்தர் பிரதமராக இருக்கார், அவர் பேர் தெரியாதா? என்ன மோடியா இல்லை? மோடி தான், மோடி தான். அப்புறம் என்ன? இப்போ இந்த பகுதிக்கு ஒருத்தர் டெல்லிக்கு உறுப்பினராக இருக்கார். சரி, உறுப்பினராக இருக்கிறார் சாமி. என்ன எல்லாம் விற்கிற விலைவாசி பூரா இப்படி ஏற்றி வச்சு எங்களை இப்படி அம்போன்னு இந்த ரோட்டில் குண்டை வச்சுக்கிறீங்களே, நாங்கள் எங்கே போய் பிழைக்கிறது? சார், அந்த எம்பியோட பேர்கிட்ட அவர் வந்தால் தானே சொல்லலாம். ஆ, அவர் எம்பியோட யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? எம்பி யாருன்னு மோடியை தான், மோடி தான் கட்சி பண்ணிக்கிட்டு இருப்பார் ஓட்டு போட சொல்லி. அப்புறம் அது எம்பின்னா யாருன்னு நாங்கள் வைப்போம். எம்பினா இந்த தஞ்சாவூருக்கு ஒருத்தர் இருக்கார் நம்ம மாவட்டத்துக்கு, அவர் யாருன்னு தெரியுமா? எங்களுக்கு தெரியாது. இந்த அந்த பொண்ணுக்கிட்ட விடுங்க. நம்ம எம்பி யாருன்னு தெரியாதம்மா? அதை சொல்லுடி பணம் என்ன நீங்கள் என்னன்னு தெரியாமல் எங்கள்கிட்ட பேசுகிறேன். என்ன அந்த அம்மா எம்பின்னு ஒருத்தங்க இருக்காங்களம்மா நம்ம ஊருக்கு. எல்லாரும் ஓட்டு போட்டு ஜெயிச்சு ஒருத்தர் டெல்லிக்கு போயிருக்காரு, அவர் பேர் தெரியாதா? டெல்லிக்கு போயிருக்காரா? எந்த டெல்லிக்கு? நம்ம மத்திக்கு தேர்தல் அறிவிச்சிருக்காங்க. நம்ம பகுதி எம்பி பேர் தெரியுமாண்ணே? பழனி மாணிக்கம். இந்த பகுதிக்கு எதுவும் செஞ்சுருக்காருங்களா? எதுவும் வந்திருக்காருங்களா? அவங்கள பார்த்துருக்காருங்களா? இல்லை. இந்த பகுதி எதுவும் 5 வருஷத்தில் எத்தனை தடவை பார்த்துருக்கீங்க தொகுதியில்? 5 வருஷமாக தொகுதியில் இருக்கார்ல எம்பியா? இல்லை, இங்கே வந்து எதுவும் மக்களை சந்திச்சிருக்காரா? கூட்டம் தான் போட்டிருக்காரு.